செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை வழக்கு தொடர்பாக பவாரியா கொள்ளையர்கள் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தை கொலை செய்து 62 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து பவாரியா கொள்ளையர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கு தொடர்பாக பவாரியா கொள்ளையர்கள் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரின் வீட்டின் கதவை உடைத்து 5 பேர் கொண்ட கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று அவரின் மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இந்த வழக்கில் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவான நிலையில் கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ், பவாரியா உட்பட 2 சிறையிலேயே இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கை விசாரித்த சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மனுவில் அமர்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வு 4 வாரங்களில் மனுவுக்கு பதிலளிக்கும்படி பெரியபாளையம் போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தை கொலை செய்து 62 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து பவாரியா கொள்ளையர்கள் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.